பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 30வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 2 கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலர், எகிப்தியர். இன்னும் அதை புரியும்படி சொல்ல வேண்டுமானால், இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டம், மீட்கப்படாத கூட்டம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து எகிப்தியரும் புறப்பட்டு வருகிறார்கள். சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் இஸ்ரவேலர்கள் நடந்தார்கள். அதே பாதையில தான் இந்த எகிப்தியரும் இப்பொழுது வருகிறார்கள். இஸ்ரவேலர்கள், அதாவது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நடந்த பாதையில இந்த எகிப்தியர், மீட்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் பாதி வழியில விழுந்தார்கள், மடிந்தார்கள், செத்து கிடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை இஸ்ரவேலர் கண்டார்கள். இந்த நாளில் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, மீட்கப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது மற்றவர்களால் நடக்க முடியாத, கடக்க முடியாத பாதையில இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் கடந்து போகிறான். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலே அதற்கு சாட்சியாக இருக்கும். நாம் பயணிக்கிற பாதைகளிலே வேறொருவர் பயணித்திருந்தால் இன்று அவர்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள். சங்கீதக்காரன் அதை தானே சொல்லுகிறான், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்று. இங்கே இந்த தண்ணீரை எகிப்தியரால், அதாவது ரட்சிக்கப்படாதவர்களால் கடக்க முடியவில்லை. ஆனால் இஸ்ரவேலரால் கடக்க முடிந்தது. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரதிகூலங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நாம் புலம்புவது உண்டு. எனக்கு மட்டும்தானே இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில் மட்டும்தானே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ போராட்டம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களால் மட்டும்தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும். உங்களால் மட்டும்தான் இதை தாங்கவும் முடியும், தாண்டவும் முடியும். ஏன் தெரியுமா? உங்கள் மேலே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை எத்தனை பலவிதமான சோதனைகள் இந்த பூமியில பலரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கொடுங்காற்று எத்தனை பேர் வாழ்க்கையில் அடிக்கிறது. நேற்றை கண்ட அநேகர் இன்று இல்லை. இவங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் திடீர்னு இல்லாமல் போயிடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அடித்த போராட்டங்கள், நெருக்கங்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்மை தேவன் இரத்தத்தினால் மீட்டது பாதியில் மடிய அல்ல, அக்கறையிலே கொண்டு போய் சேர்க்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. எதற்காக இந்த நாளில் இந்த வார்த்தை ஆவியானவர் பேச வைக்கிறார் தெரியுமா? தேவன் தந்த ரட்சிப்பை மேன்மையாய் பாருங்கள். எத்தனையோ பேருக்கு நிற்க கூட முடியாத சூழ்நிலையில தான் கர்த்தர் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நிற்க வைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுகிறார், கடக்க பண்ணுகிறார். கடந்து வந்த பாதைகள் அதற்கு சாட்சிகள் அல்லவா? எனவே தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை முன்னின்று நடத்தி அக்கறையிலே நிச்சயமாய் கொண்டு சேர்ப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது. நீரே எங்களை நடத்துகிறீரப்பா. இல்லை என்றால் நாங்களும் இந்த எகிப்தியரை போல செத்து கிடந்திருப்போம். எங்களை விட்டு விடாமல், விட்டு கொடுக்காமல், எங்கள் தீபம் அணையாமல் நடத்துகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.